உலகத்திலேயே அதிக கலவரம் நம்ம வீடுகள்ல எப்ப நடக்குதுன்னா காலைல 6 மணில இருந்து 8 மணி முடிய அவனை ரெடி பண்ணி பாத்ரூம்ல முக்கி எடுத்து அவனை தூக்கி வேன்ல போட்டு அப்பாடாங்கும் போது அவன் சொல்லுவான், அம்மா ஐடி கார்டு அப்படிம்பா. அம்மா பிடி உஷா மாதிரி திரும்ப வீட்டுக்குள்ள ஓடி போய் ஐடி கார்டை எடுத்துட்டு மாட்டிட்டு வரணும். காலையில வீடே கலவரமா இருக்கா? எங்க வீட்லயும் அப்படிதான் இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம், எதனால நம்ம வீடு எப்போதும் கலவரமா இருக்கு அந்த காலை நேரத்துல அப்படின்னு நானு, என் பையன், என் பொண்ணு எல்லாரும் உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டோம். என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, காலையில எந்திரிச்ச உடனே என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்ச உடனே எனக்கு டென்ஷன் வந்துருங்க அப்படின்னாங்க. அப்புறம் இவங்க ஒரு சமையல் பிளான ரெடி பண்ணிட்டு போய் ஃப்ரிட்ஜை திறந்தா அது சம்பந்தமான எதுவுமே அங்க காய்கறி இருக்காது. டென்ஷன் டபுள் ஆயிடுதுங்க எனக்கு அப்படின்னாங்க. எல்லாத்தையும் நாங்க நோட்ஸ் எடுத்துட்டு என்ன காரணம்னு பார்த்தா ஒரே ஒரு காரணம் தாங்க, நம்ம லைஃபையே அன்ஆர்கனைஸ்டா வச்சிட்டு இருக்கோம். நாங்க ஹாப்பி மார்னிங் பிளான் அப்படின்னு ஒன்னு எழுதணும். என்ன தெரியுமா ஹாப்பி மார்னிங் பிளான்? ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. முதல் நாள் நைட் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு படுக்கணும். என் பையன் காலேஜ் போறான், Dress அயர்ன் பண்ணி வச்சுட்டு ஐடி கார்டை வச்சுட்டு படுக்கணும். பாக்கெட் மணி வேணும்னா நைட்டே வாங்கி வச்சுக்கணும். என் பொண்ணு ஐடி கார்டு, ஷூ, சாக்ஸ், பேக் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு படுக்கணும். என் ஒய்ஃப் நாளைக்கு என்ன சமைக்க போறேன்னு வீட்லயே ஒரு கருத்து கணிப்பு எடுத்து எல்லாரோட கன்கரன்சியும் வாங்கி அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுட்டு நைட்டு படுக்கணும். இப்ப பாருங்க, எங்க வீட்டுல காலைல 6 மணில இருந்து 8 மணி வரை ரொம்ப ஹாப்பியா